வணக்கம். கதிர் செய்திகள். அண்ணாமலைப்புதூர் ஸ்ரீ உண்ணாமலை அம்மாள் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலை ஈஸ்வரர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் வீரகேரளம்புதூர் தாலுகா அண்ணாமலைப்புதூர் கிராமத்தில் ஸ்ரீ உண்ணாமலை அம்மாள் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலை ஈஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய இந்த விழாவில் ஏராளமானோர் பால்குடம் எடுத்து வந்தனர். ஜெண்டை மேளம் முழங்க யானையின் கம்பீர வரவேற்புடன் இந்த பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் வேதப்பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க காலை 9 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் பக்தி பரவசத்துடன் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. மாலையில் முக்குலத்தோர் புலிப்படை நிறுவன தலைவரும் திரைப்பட நடிகருமான திரு கருணாஸ் கலந்து கொண்டார். இரவில் வடிவேலு கணேசன் பங்கு கொள்ளும் கோல்டன் ஆர்கெஸ்ட்ராவின் மெல்லிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பஞ்சாயத்து தலைவர் பரமையா ராமலிங்க தாய், எஸ்வி முருகையா, டாக்டர் ரமேஷ், பூமிநாதன், சி முருகையா, விஏஓ முருகையா, பாலையா தேவர், ஜனதா முத்தையா, பூசாரி பெரியசாமி, தேவர்குளம் கூட்டுறவு சங்க தலைவர் இளங்கோ, ஏ முருகையா, ஏவிஆர் பாண்டியன், டாக்டர் எஸ்விஎம் கவின் சந்தர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தியாகராஜ நகர் விக்ன விநாயகர் ஆலயத்தில் வருஷாபிஷேக விழாவும் திருத்தேர் வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் விக்ன விநாயகர் ஆலயத்தில் 25வது வருஷாபிஷேக விழாவும் திருத்தேர் வீதி உலாவும் சிறப்புடன் நடைபெற்றது. இத்திருக்கோயிலில் 17வது ஆண்டாக திருத்தேர் பவனி நடைபெறுகின்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் திருத்தேரினை வடம் பிடிக்க வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த திருத்தேர் தியாகராஜ நகர் 7வது தெரு 8வது தெருக்களின் வழியாக வலம் வந்தது. இந்த வருஷாபிஷேக விழாவினை ஆலய வழிபாட்டு குழுவினர் சிறப்புடன் செய்திருந்தனர். நெல்லை டவுனில் காந்திஜி நற்பணி மன்றத்தின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. நெல்லையில் செயல்பட்டு வரும் காந்திஜி நற்பணி மன்றம் தனது 3ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் வேணுவனம் சுழற்கழகத்துடன் இணைந்து நெல்லை லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் இலவச சித்த மருத்துவ முகாமினை நடத்தியது. இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் ஆர் நெல்லையப்பன், டாக்டர் என் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். இந்த விழாவில் திருமங்கலம் இலக்கிய பேரவை செயலாளர் சு சங்கரன், எஸ் விஜயராகவன், எஸ் செந்தமிழ் செல்வன், கே செல்வ சுப்பிரமணியன், ச வீரராகவன், அரிமா எம் கதிரேசன், மகாத்மா காந்தி மழலையர் பள்ளி தாளாளர் எஸ் சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். கோயில்பட்டி இலக்கிய ஆலை மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியர் ஏ திருமலைக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவில் திருநெல்வேலி வேலம்மாள் அவர்கள் நினைவாக பிற்பகல் உணவு வழங்கப்பட்டது. சோனா ரெடிமேட்ஸ் உரிமையாளர் திரு கணபதி ஐயா நினைவாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. திரு நம்பி துர்கா நினைவாக ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது.
இந்த நலத்திட்ட உதவிகளை டாக்டர் என் சங்கர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சேது என்ற பழனியப்பன், எஸ் முருகன், எஸ் காந்திஞான தேவி, எஸ் ரவி, எஸ் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காந்தி மன்ற இயக்குனர் சு சுந்தர மகாலிங்கம் என்ற மகேந்திரன் சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். நெல்லை செஞ்சிலுவை சங்கத்தில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. நெல்லை செஞ்சிலுவை சங்கத்தில் பிப்ரவரி 6 முதல் பிப்ரவரி 9 வரை 4 தினங்கள் பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமினை மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி விஜிலா சத்யாலன் துவக்கி வைத்தார். இந்த பயிற்சி முகாமில் தமிழகத்தில் உள்ள 18 மாவட்டங்களிலிருந்து 36 செஞ்சிலுவை தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாமில் செஞ்சிலுவை சங்கத்தின் கருத்தாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜேஷ், கர்ணன், வைரவராஜன், டாக்டர் அஜித் இனிகோ, டாக்டர் சுடலைமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். பேரிடர் தருணங்களில் முதலுதவி செய்வது எப்படி, பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது எப்படி, செயற்கை சுவாசம் அளிப்பது எப்படி, பேரிடர் தடுப்பு மையங்களை உருவாக்குவது எப்படி போன்ற தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் தென் மாவட்ட ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் மேலாளர் வி சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். முகாம் ஏற்பாட்டினை செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் திரு டி.ஏ. பிரபாகரன், செயலாளர் திரு சொக்கலிங்கம் ஆகியோர் சிறப்புடன் செய்திருந்தனர்.
நாகர்கோயிலிலிருந்து நெல்லை வழியாக பெங்களூருக்கு புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராமசுப்பு அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தெற்கு ரயில்வேயின் முதுநிலை மக்கள் தொடர்பு அலுவலர் வேணுகோபால் அவர்கள் கூறியதாவது: இந்த ரயில் பெங்களூர் சிட்டியிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 5:45 மணிக்கு நெல்லை வந்து சேரும். 7:50 மணிக்கு நாகர்கோயிலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நாகர்கோயில் பெங்களூர் சிட்டி தினசரி ரயில் நாகர்கோயிலிலிருந்து தினமும் மாலை 4:25 மணிக்கு புறப்பட்டு 5:40 மணிக்கு நெல்லை வந்து சேரும். நெல்லையிலிருந்து 5:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:05 மணிக்கு பெங்களூர் சென்றடையும். இந்த ரயிலில் 2 அடுக்கு ஏசி பெட்டிகள், 2 3 அடுக்கு ஏசி பெட்டிகள், 9 2ஆம் வகுப்பு படுக்கை வசதியுள்ள பெட்டிகள், 3 பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில் வள்ளியூர், நெல்லை, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், தருமபுரி, ஓசூர், பெங்களூர், கண்டோன்மெண்ட் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் என்று அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் கலந்து கொண்ட நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராமசுப்பு அவர்கள் கதிர் டிவிக்காக அளித்த சிறப்பு பேட்டியில் தென்னக ரயில்வேயுடன் இணைந்து திருநெல்வேலி வாழ் மக்களுக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகள் குறித்து பிரத்யேக பேட்டி அளித்தார். நீண்ட நாளுடைய மக்களுடைய கோரிக்கையான பெங்களூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஆனது வாரத்தில் ஒரு நாள் விடப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் இந்த ட்ரெயினை ஒரு வாரம் முழுவதும் தினசரி இயங்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை, பல வியாபாரி சங்கத்தினுடைய கோரிக்கை, ரயில்வே அசோசியேஷன் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கையை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெங்களூரிலிருந்து நம்முடைய இன்றைக்கி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரிடமும் இந்த கோரிக்கை வைத்திருந்தார்கள். நாங்களும் அவரிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். நாகர்கோவில் எம்பி அவர்கள் அதேபோல் எல்லோருமே சேர்ந்து இன்றைக்கி வைத்த கோரிக்கை பல முறை வைத்த பின்னால் இன்றைக்கி இந்த ரயிலானது விடப்பட்டிருக்கின்றது. 17-235 17-236 என்ற இந்த ரயிலானது சுமார் 449 கிலோமீட்டர் பெங்களூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு வருகின்ற தூரத்தை கடந்து வருகின்றது. இந்த ரயிலானது இன்றைக்கு துவங்கி வைப்பதற்காக அங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பெங்களூரிலிருந்து துவங்கி இந்த நேரத்தில் இன்றைக்கு 2 மணி அளவில் இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கு அடுத்தாற் போல் இது ரெகுலேட் பண்ணும் பொழுது மாலை 5 மணிக்கு அங்கேருந்து பெங்களூரிலிருந்து துவங்கப்பட்டு காலையில் 7 மணிக்கு இங்கே போகுது நாகர்கோவிலுக்கு. இங்கே ஒரு 5:50க்கு நம்முடைய திருநெல்வேலிக்கு வந்துவிடும். இது எல்லாருக்குமே ரொம்ப வசதியான ஒரு ட்ரெயின் ஆகும். இங்கேருந்து ஈவினிங் 5:50 கிளம்புகிற ட்ரெயின் ஆனது காலையில் நமக்கு 5:50 கிடைக்கிறதுனா ரொம்ப வசதியாக இந்த மக்களுக்கு பலருக்கு இது பயன்படும். இன்றைக்கி வியாபாரிகள், பொதுமக்கள், தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பெங்களூர் என்பது ஒரு பெரிய தொடர்புள்ள ஒரு நகரமாகும். அந்த நகரத்துக்கும் திருநெல்வேலிக்கும் இன்றைக்கு தொடர்பு ஏற்படுவதற்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வலியுறுத்திய இந்த கோரிக்கையானது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தினசரி விடப்படும் என்று சொல்லி அந்த பட்ஜெட்டில் அறிவித்த அறிவிப்பை எங்களுடைய மத்திய அரசினுடைய நம்முடைய ரயில்வே துறையில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவங்கி வருவது பெருமையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய திருநெல்வேலியிலே வருகின்ற இந்த ட்ரெயினை நம்முடைய நண்பர்கள் அனைவரும், இசட்ஆர்யூசி மெம்பர்கள், அதுபோல் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினர், பொதுமக்கள் அனைவரும் இங்கே நின்று வரவேற்பதற்காக இந்த சமயத்தில் வந்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த ட்ரெயினோடு இந்த நெல்லையிலே இன்றைக்கி நான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பின்னால் இது 17வது ட்ரெயின். அதற்கு அடுத்தாற்போல் 18வது புதிய ட்ரெயின். அதாவது இந்த இதில் ஒரு 10 ட்ரெயின் தான் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி கிட்டத்தட்ட 65 ட்ரெயின்கள் இந்த நெல்லை நகர சந்திப்பை நெல்லையினுடைய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செல்கின்றது என்று சொன்னால் பொதுமக்களுக்கு இன்றைக்கு பெரிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் வசதியோடு 9 கோடி ரூபாய் வாங்கி கொடுக்கப்பட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனை இன்றைக்கி அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றியிருக்கின்றோம். இங்குள்ள ரயில்வே அதிகாரிகள், ஸ்டேஷன் மேனேஜராக இருந்தாலும் சரி, மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த ரயில்வேயை சிறப்பாக டெவலப் பண்ண வேண்டும் என்பதிலும் நம்முடைய இசட்ஆர்யூசி மெம்பர்கள், சிறப்பாக சிந்தாஜி அவர்கள், நம்முடைய அமீர்கான் போன்றவர்கள், நம்முடைய நண்பர்களெல்லாம் இவரோடு அதிகாரிகளோடு சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவேற்றி இருக்கின்றோம். 2 வழி பாதை
வருகின்றது என்பதற்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அது முடிந்தவுடன் ரெட்டவழி பாதை மதுரை வரைக்கும் ரெட்டவழி பாதை இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. அது சீக்கிரமாக முடித்தவுடன் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை விரைவாக அது துவங்க இருக்கின்றது. அதற்கான பட்ஜெட்டிலே பணம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டை நான் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றேன். எலக்ட்ரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் இங்கேருந்து போகிற அத்தனை ட்ரெயின்களும் மின்சார ரயிலாகத்தான் ஓடும். அத்தனையும் அது லைன்கள்லாம் போட்டு முடித்து விட்டார்கள். அந்த திட்டமும் முடிந்துவிட்டது. அதனால் மத்திய அரசு இன்றைக்கு மிகச் சிறப்பாக ரயில்வே துறையானது சிறப்பாக அங்கே நல்ல காரியங்களை பண்ணியிருக்கின்றது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 9 கோடி ரூபாய் போட்டு எஸ்கலேட்டர் வசதியோடு இனி இந்த பகுதியில் அத்தனையும் டெண்டர் விடப்பட்டு மிக விரைவாக வேலை நடக்க இருக்கின்றது. அது மாதிரி பிளாட்ஃபார்ம்களெல்லாம் சீராக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஷெட்டெலாம் போடக்கூடிய வேலை நடக்கின்றது. துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். கூடுதலாக பணம் ஒதுக்க வேண்டும் என்பதையும் பட்ஜெட்டிலே நம்முடைய அமைச்சரிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். பெங்களூர் செல்வது இடைப்பட்ட அத்தனை இடங்களுக்கும் சென்று பெங்களூர் செல்கின்ற அத்தனை மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் ஒரு பெரிய வசதியை இன்றைக்கு செய்து கொடுப்பது பெருமையாகும் என்பதை நான் இங்கே சொல்லி நன்றி என்று சொல்லிக் கொள்கின்றேன். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.